வணக்கம் குழந்தைங்களா. இன்னைக்கு நாம ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆவாரங்காடு கருங்குளம் கல்லல் பிளாக் சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்க இந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஸ்கூல்ல வாசிப்பு இயக்கத்தை எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த குழந்தைகள் எல்லாரும், அதாவது இங்க 4வது மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் அனைவரும் எப்படி அழகா வாசிக்கிறாங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு யார் எனக்கு வாட்சி காமிக்க போறது? நீங்களா? உங்க பேர் என்ன? பைந்தமிழ் செல்வி. வகுப்பு பைந்தமிழ் செல்வி 5ஆம் வகுப்பு இன்னைக்கு வாசிக்க போறாங்க. எந்த வாசிப்பு இயக்க புத்தகம்? பாட்டியோ பாட்டிங்கிற திரு சிறார் எழுத்தாளர் திரு வெண்ணிலா எழுதிய அவர்களுடைய கதையை தான் இன்னைக்கு பைந்தமிழ் செல்வி வாசிக்க போறாங்க. நம்ம கேட்கலாம். மலை அருகில் ஒரு கிராமம். அங்கே ஒரு பாட்டி தினமும் மலை அடிவாரத்துக்கு போவார். காய்ந்த குச்சிகளை எடுத்து வைப்பார். அதை வைத்து அடுப்பு பற்ற வைப்பார். சமையல் செய்து சாப்பிடுவார். ஒரு நாள் குச்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தார். பாட்டியோ பாட்டி சத்தம் கேட்டது. யார் அது? பாட்டி சுற்றி சுற்றி பார்த்தார். யாரும் இல்லை. என்னை கூப்பிடுவது யார்? தேடினார். யாரும் இல்லை. பாட்டி குச்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தார். பாட்டியோ பாட்டி கொஞ்சம் கீழே பார்த்தார். பாட்டி கீழே பார்த்தார். அவ்வளவு அழகான ஊதா பூக்கள் எங்களுடன் அழைத்து செல்லுங்கள் பாட்டி என்றனர். போகலாம் என்றார். அன்று இரவு பாட்டி சந்தோஷமாக தூங்கினார். அடுத்த நாள் மலை அடிவாரம். இந்த குழந்தைங்க இதே மாதிரி நிறைய வாசிப்பு இயக்க கதைகளை வாசிக்கிறாங்க. நாம தொடர்ச்சியா இதே மாதிரி நிறைய வாசிப்பு இயக்க புத்தகங்களை வாசிக்க கேட்போம். நிறைய டெய்லி வாசிக்கிறீங்களா? நீங்க என்ன புத்தகம் வச்சிருக்கீங்க? கொசு சிங்கம் சிலந்தி. நீங்க? சிவப்பு கம்பளம். நீங்க? தோத்தோ. நீங்கப்பா? ஏன் வேர்க்குது. கிளி தந்த பழம். என்னப்பா? கிளி தந்த பழம். கிளி தந்த பழம். கொசு சிங்கம் சிலந்தி. கொசு சிங்கம் சிலந்தி. தட்டா. வெரி குட். இன்னைக்கு இந்த பள்ளியில வாசிப்பு இயக்கத்துல நிறைய குழந்தைகள் சூப்பரா வாட்சி காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இருக்க அனைத்து பள்ளிகள்லயுமே நம்ம வாசிப்பு இயக்கத்தை சூப்பரா வாசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இந்த குழந்தைகளை நிறைய வாசிக்க வைப்போம். நிறைய வாசிக்கிறீங்களா? தேங்க்யூ குழந்தைங்களா.